மருத்துவத்தில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோடைய மிக முக்கியமான பங்களிப்புகளும் சாதனைகளும் என்னென்னன்றதை பார்க்கலாம். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியலாளர். இவர் 1881 ஆகஸ்ட் 6 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய ஈஸ்ட் ஏர்ஷயரில் இருக்கிற டார்வெல்லில் பிறந்தாங்க. இவர் 1906ஆம் ஆண்டிலிருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலுடைய ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அசிஸ்டன்ட் பாக்டீரியாலஜிஸ்டாக ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அப்போது சர் ஆல்மராத் எட்வர்ட் ரைட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாக்டீரியாலஜிஸ்ட் தான் அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டோடைய ஹெட்டாக இருந்தாங்க. ஸோ அவருக்கு கீழே அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பாக்டீரியாலஜியை ஸ்டடி பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1914ஆம் ஆண்டு வேர்ல்டு வார் 1 அதாவது முதல் உலகப் போரானது தொடங்கியது. அப்போது ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு டெம்பரவரி லெப்டினண்ட்டாக அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஜாயின் பண்ணாங்க. இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது ஒரு இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. போரில் காயமடையக்கூடிய மற்றும் நோய்வாய்ப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சேவை வழங்குறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப். இதில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஜாயின் பண்ணி இராணுவ வீரர்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. மேலும் இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஆய்வுகள்லையுமே அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டறிஞ்சாங்க. அதாவது அந்த காலகட்டத்திலெல்லாம் போரில் காயமடையக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு கார்போலிக் ஆசிட் ஆனது ஆன்டிசெப்டிக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஏன்னா போரில் காயம்படுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. போர்க்களமானது ரத்தம் சிந்திய மனித உடல்கள் சிதறிய அசுத்தமான பூமியாக இருக்கும். அங்கே இராணுவ வீரர்கள் காயம்பட்டால் அந்த காயத்தின் வழியாக நுண்கிருமிகள் பரவி இராணுவ வீரர்கள் நோய்வாய்ப்பட்டாங்க. அதன் காரணமாக நிறைய இராணுவ வீரர்கள் இறந்தும் போனாங்க. அப்போ இந்த மாதிரியான வூண்ட் இன்ஃபெக்ஷன்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்காகவும் வூண்ட் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்காகவும் கார்போலிக் ஆசிட்டை ஆன்டிசெப்டிக்காக அப்போ இருந்த மருத்துவர்கள் பயன்படுத்தி வந்தாங்க. ஆனால் இந்த ஒரு ஆன்டிசெப்டிக் ஆனது கண்டிப்பாக நுண்கிருமிகளை அழிக்குது. அதை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதே சமயம் இந்த கார்போலிக் ஆசிட் ஆனது மனித உடலில் இருக்கக்கூடிய குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்ற வெள்ளை ரத்த அணுக்களையும் சேர்த்தே அழிச்சிருது அப்படின்றத அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டறிஞ்சாங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படின்றது உடலில் இம்யூன் சிஸ்டத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்குது. இது அழிஞ்சு போச்சுன்னாலோ அல்லது குறைஞ்சாலோ நோய் எதிர்ப்பு சக்தியானது குறைய ஆரம்பிக்கும். அப்போ சின்ன சின்ன நோய்கள் கூட மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தும். அதனால தான் அந்த காலகட்டத்திலெல்லாம் இந்த கார்போலிக் ஆசிட்டை பயன்படுத்தினாலும் நிறைய இராணுவ வீரர்கள் காயத்திலிருந்து மீண்டு வர முடியாமல் இறந்து போனாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த இராணுவ வீரர்களுக்கு அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்களை இந்த கார்போலிக் ஆசிட் ஆனது அழிச்சிருது அப்படின்றது தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டறிஞ்சாங்க. இதை ஆல்மராத் எட்வர்ட் ரைட் அப்படின்ற இவருடைய மென்டார் அவர்கிட்டையும் தெரிவித்தாங்க. ஏன்னா அவரும் அப்போ ராயல் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் தான் பணிபுரிஞ்சு வந்தாங்க. பிறகு இவங்க 2 பேரும் அதை உறுதிப்படுத்தி 1917ஆம் ஆண்டு த லான்செட் அப்படின்ற ஃபேமஸான பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஒரு ஒர்க்காகவே எழுதி அதை பப்ளிஷ் பண்ணாங்க. ஆனால் அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்படலை. அது ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்குள்ளே இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போரே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா தான் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோடைய அந்த வேலை அங்கீகரிக்கப்பட்டது. ஆமாம், கார்போலிக் ஆசிட் ஆனது கிருமிகளை அழிக்கும் போது அப்படியே சேர்த்து அந்த ஒயிட் பிளட் செல்ஸையும் அழிச்சிருது அப்படின்றத உறுதிப்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் இவர் இந்த போரெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அதே அந்த இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற லேபரட்டரியில் இவர் நிறைய பாக்டீரியா சம்மந்தமாக ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மேலும் இவர் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் அதாவது இந்த நுண்கிருமிகளை அழிக்கக்கூடிய பண்புகள் பற்றியும் இவர் ஆய்வுகளில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் ஒரு முறை 1921ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இந்த கல்ச்சர் பிளேட்டில் நிறைய பாக்டீரியாக்களை வளர்த்து வரும்போது அவருடைய மூக்கிலிருந்து கொஞ்சம் திரவம் சளியானது சிந்திருது அந்த கல்ச்சர் பிளேட்டில். இது சிந்தின உடனே அந்த கல்ச்சர் பிளேட்டில் வளர்க்கப்பட்டு வந்த பாக்டீரியாக்கள் இறந்து போனது. அதை அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பார்த்தாங்க. அதாவது இந்த கல்ச்சர் பிளேட் அப்படின்னா என்னன்னா, இது ஒரு கிளாஸ் பிளேட் மாதிரி இருக்கும். அதில் பீட்ரி டிஷ் இருக்கும். அதாவது நுண்கிருமிகள் அதாவது குறிப்பாக பாக்டீரியா
போன்ற கிருமிகள் வந்து வளர்றதுக்குண்டான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு ஜெல் மாதிரியான ஒரு பீட்ரி டிஷ் வந்து இருக்கும். அதில் வந்து 2-3 பாக்டீரியாஸை வச்சாலே போதும், அது நிறைய ஒரு கல்ச்சர் மாதிரி நிறைய பாக்டீரியாக்கெல்லாம் பெருகிரும். அது பெருகின பிறகு அதை வச்சு ஆய்வு செய்வாங்க. ஸோ அதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அந்த கல்ச்சர் பிளேட் அப்படின்றது. அது மாதிரி நிறைய பாக்டீரியாக்களை வச்சு இவர் வந்து நிறைய கல்ச்சர் பிளேட்ஸையும் வச்சு ஆய்வு செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் இவருடைய மூக்கு சளி வந்து அதில் வந்து சிந்திருது. சிந்தின இடத்துல இருந்த பாக்டீரியாக்கள் வந்து இறந்து போயிருந்தது. இது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்குக்கு ஆச்சரியமான விஷயமா இருந்தது. இப்போ மூக்கில் இருந்து வரக்கூடிய திரவத்தினால பாக்டீரியாக்கள் வந்து அழியுது அப்படின்னா, அப்போ நம்மளுடைய மியூக்கஸில் அந்த சளியில் ஏதோ ஒரு ஆன்டிபாக்டீரியல் பண்பு இருக்கணும் அப்படின்றத அவர் உணர்ந்தாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து இவருடைய கண்ணீரை பயன்படுத்தியும் அதே மாதிரி சலைவா எச்சிலை பயன்படுத்தியும் இது போன்ற விஷயங்கள் பண்ணாங்க. அப்போ கண்ணீர், எச்சில், சளி இந்த மூன்றுமே வந்து சில பாக்டீரியாக்களை அழிச்சது. இதை இவர் வந்து பார்த்த உடனே அப்போ இந்த மூன்றுலையுமே ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்படின்னு இவர் முடிவு செஞ்சாங்க. ஸோ இந்த 3 திரவத்திலையுமே நம்மளுடைய அந்த பாட்டிலி ஃப்ளூயிட்ஸ் அப்படின்ற உடல் திரவங்களில் ஒரு குறிப்பிட்ட ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்றத இவர் உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கு இவர் வந்து லைசோசைம் அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. இந்த லைசோசைம் அப்படின்றது மூக்கு சளி, அதுக்கப்புறம் வந்து எச்சில், அதே மாதிரி கண்ணீர் இதில் எல்லாம் இருக்குது அப்படின்னு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பேத்தோஜெனிக் பாக்டீரியாஸை மட்டும்தான் இது வந்து அழிக்கும். அதாவது ரொம்ப ஆபத்தை ஏற்படுத்தாத கிருமிகளை மட்டும்தான் இந்த லைசோசம் அப்படின்ற இந்த ஒரு ஆன்டிபாக்டீரியல் வந்து அழிக்கும். மற்றபடி ரொம்ப தீவிரமாக இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அதே மாதிரி ஸ்டாஃப்லோகாக்கஸ் மாதிரியான கிருமிகள் அதெல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை இந்த ஒரு லைசோசம்க்கு கிடையாது. அதையும் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உறுதிப்படுத்தினாங்க. ஆனால் அதே சமயம் நம்மளுடைய உடல்லையே இந்த மாதிரி திரவங்கள்லாம் இருக்குது, குறிப்பாக வந்து பாக்டீரியாஸை அழிக்கக்கூடிய திரவங்கள் இருக்குது அப்படின்றத இவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து உறுதிப்படுத்தினாங்க. மேலும் மேற்கொண்டு இவர் வந்து நிறைய ஆன்டி மைக்ரோவியல் ஸ்டடீஸையும் தொடர்ந்து வந்தாங்க. அதாவது எப்படியாவது பெரிய பெரிய கிருமிகளை அழிக்கக்கூடிய நல்ல மருந்துகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் 1928ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இவருடைய குடும்பத்தோட இங்கிலாந்தில் இருக்கிற சஃபெக்குக்கு வந்து வெக்கேஷன் போனாங்க, விடுமுறைக்காக போனாங்க. அப்போ அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அந்த செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் பணிபுரிஞ்சு வந்த ரிசர்ச் பண்ண லேபரட்டரி அங்கே வந்து நிறைய கல்ச்சர் பிளேட்ஸில் நிறைய பாக்டீரியாக்களை வளர்த்து வந்தாங்க. குறிப்பாக எல்லா பாக்டீரியாஸையும் இவர் வந்து மூடி வச்சுட்டு தான் போனாங்க, எல்லா கல்ச்சர் பிளேட்டையும். ஆனால் ஒரே ஒரு ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியா அது இருக்கக்கூடிய கல்ச்சர் பிளேட்டை மட்டும் இவர் சரியாக மூடலை. இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்றது நிமோனியா, அதுக்கப்புறம் மெனஞ்சைட்டிஸ், அதே மாதிரி சிஃபிலிஸ் இது போன்ற கொடூரமான நோய்களை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த ஒரு ஸ்டாஃபிலோகாக்கஸ் அப்படின்ற பாக்டீரியம் இருக்கக்கூடிய கல்ச்சர் பிளேட்டை மட்டும் இவர் சரியாக மூடாமல் போயிடுறாங்க. ஸோ இவர் வெக்கேஷன் போயிட்டு 2 வாரங்கள் வந்து வெக்கேஷன்லேயே இருந்தாங்க. அப்போ காற்றில் இருக்கக்கூடிய ஸ்போர்ஸ் வித்திகள், குறிப்பாக பெனிசிலியம் அப்படின்ற ஒரு ஜீனஸ். இந்த பெனிசிலியம் அப்படின்றது என்னன்னா பூஞ்சை இனம், ஒரு பூஞ்சை பேரினம், இதை காளான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனுடைய வித்து, ஸ்போர்ஸ் அப்படின்றது வித்து. இந்த பெனிசிலியமுடைய இந்த ஸ்போர்ஸ் ஆனது மண்ணிலையும் இருக்கும், காற்றுலையும் இருக்கும். ஸோ அதாவது காற்று மூலமாகவும் இது வந்து பரவக்கூடியது, ஸ்போர்ஸ் ஆனது மண்ணிலையும் வந்து இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட அந்த பெனிசிலியத்தினுடைய ஸ்போர்ஸ் வந்து அந்த திறந்து வைக்கப்பட்டிருந்த கல்ச்சர் பிளேட், அதாவது சரியாக மூடப்படாமல் இருந்த கல்ச்சர் பிளேட்டில் போய் அந்த ஸ்போர்ஸ் வந்து விழுந்துடுது. இப்படி விழுந்த உடனே அதில் ஏற்கனவே பாக்டீரியாக்கள் வளர்றதுக்குண்டான பீட்ரி டிஷ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஊட்டச்சத்துலாம் இருக்குது. ஸோ அதில் பாக்டீரியாவே வளர்றனால இந்த ஒரு ஸ்போர்ஸும் வந்து அப்படியே வந்து வளர ஆரம்பிக்குது. அப்படியே வளர ஆரம்பித்து அது வந்து பூஞ்சையாக வந்து மாறிடுது. இதுக்கிடையில் இவர் 2 வாரம் கழித்து 1928 செப்டம்பர் 3 அன்னைக்கு மறுபடியும் வெக்கேஷனை முடிச்சுட்டு லண்டனுக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. திரும்பிட்டு லேபரட்டரியை வந்து பார்க்குறாங்க. அப்போ எல்லா கல்ச்சர் பிளேட்டும் மூடி இருந்தது, ஒரே ஒரு கல்ச்சர் பிளேட் மட்டும் சரியாக மூடப்படலை. அப்படி சரியாக மூடப்படாத கல்ச்சர் பிளேட்டில் பூஞ்சையானது வளர்ந்துருந்தது. இப்போ இந்த பூஞ்சை வளர்ந்துருந்த உடனே இதை வந்து இவர் மைக்ரோஸ்கோப்பை வச்சு பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த பூஞ்சை வளர்ந்திருந்த இடத்திலிருந்து ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியம் வந்து அழிஞ்சு போயிருந்தது. அதாவது அந்த பாக்டீரியாக்கள், ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாக்கள் எல்லாமே பூஞ்சையை சுற்றி அழிஞ்சு போயிருந்தது. அப்போ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஒரு விஷயத்தை கண்டறிஞ்சாங்க.
அதாவது இந்த ஒரு பூஞ்சையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பண்பு, ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியம் அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இருக்கணும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. ஏன்னா அந்த பாக்டீரியா வளர்றதுக்குண்டான அந்த ஊட்டச்சத்து எல்லாமே அந்த கல்ச்சர் பிளேட்டில் இருக்குது. அப்படி இருக்கும்போதும் அது அழிஞ்சு போயிருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் இந்த பூஞ்சை வளர்ச்சி மட்டும்தான். அப்போ இந்த பூஞ்சையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இதை அழிச்சிருக்கணும் அப்படின்னு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உறுதிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பூஞ்சை அப்படின்னு பார்க்கும்போது தான் அது பெனிசிலியம் அப்படின்ற ஒரு பேரினத்தினுடைய ஒரு ஸ்பீசிஸ், ஒரு இனமான பெனிசிலியம் நோட்டிடம் அப்படின்ற ஒரு ஸ்பீசிஸ், ஒரு பூஞ்சை அப்படின்னு இவர் வந்து முடிவு செஞ்சாங்க. அது மோல்டு அப்படின்னு இங்கிலீஷில் அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு மோல்டு அதில் இருக்கக்கூடிய என்ன சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்டாஃபிலோகாக்கஸ் பாக்டீரியாவை அழிச்சுது அப்படின்னு சொல்லி அவர் வந்து தொடர்ந்து ஆய்வு செஞ்சு பார்த்தாங்க. அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அந்த பூஞ்சையை பயன்படுத்தி சில பாக்டீரியாக்களை அழிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ பாக்டீரியாக்கள் வந்து உண்மையிலே அழிக்கப்பட்டது. ஸோ அந்த பெனிசிலியம் நோட்டிடம் அப்படின்ற அந்த ஒரு பூஞ்சையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இந்த கிருமிகளை அழிக்குது அப்படின்றனால அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பெனிசிலின் அப்படின்னு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பெயரிட்டாங்க. மேலும் 1929ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்டல் பெத்தாலஜி அதில் இது பற்றின ஒரு ஒர்க்கையுமே இவர் பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இது வந்து பெரிய அளவில் தெரிய ஆரம்பிச்சிருந்தது. இதே சமயம் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து எப்படியாவது அந்த ஒரு பூஞ்சையிலிருந்து பெனிசிலினை வந்து பிரித்து எடுத்துடணும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. ஏன்னா அதை பிரித்து எடுத்தால் மட்டும்தான் அதை வந்து ஆன்டிபயாட்டிக்காக பயன்படுத்த முடியும் அப்படின்னு அவர் முடிவு செஞ்சுருந்தாங்க. ஆனால் இவருடைய முயற்சி பெருசாக பலன் அளிக்கலை. இதுக்கிடையில் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் தொடங்கியது. பின்னர் 1940கள் காலகட்டத்திலிருந்து ஹார்வர்ட் ஃப்ளோரி அப்படின்னு சொல்லி ஹார்வர்ட் வால்டர் ஃப்ளோரி அப்படின்ற ஒரு ஆஸ்திரேலியன் ஃபார்மகாலஜிஸ்ட் அவரும் அதே மாதிரி எர்னஸ்ட் போரிஸ் செயின் அப்படின்ற இன்னொரு ஜெர்மன் பான் பிரிட்டிஷ் பயோகெமிஸ்ட் இவங்க 2 பேரும் இங்கிலாண்டோடைய ஆக்ஸ்ஃபோர்ட்ஷையரில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட் அங்கே வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை தொடங்கினாங்க. அவங்க வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவருடைய அந்த டிஸ்கவரி, அந்த பெனிசிலின் அதை வந்து எப்படியாவது பெனிசிலியம் நாட்டிடம் அதிலிருந்து பிரித்து எடுக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக நார்மன் ஹீட்லி அப்படின்ற இன்னொரு முக்கியமான ஒரு பயோகெமிஸ்ட் அவர் வந்து இவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க. அவர் ஒரு பயாலஜிஸ்டாகவும் இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து பெனிசிலியம் நோட்டிடம்ல இருந்து பெனிசிலினை பிரித்து எடுத்தாங்க. அதுக்கு இந்த நார்மன் ஹீட்லி வந்து உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பெனிசிலின் வந்து பெரிய அளவில் தேவைப்பட்டது. ஏன்னா இந்த பெனிசிலின் வந்து உண்மையிலேயே ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா அப்போ போர் நடந்து வந்தது. அந்த போரில் காயமடையக்கூடிய வீரர்களுக்கு இந்த ஆன்டிபயாட்டிக்கை கொடுக்கணும். அப்போ அதுக்கு நிறைய இதை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. இதுக்கிடையில் இந்த பெனிசிலின் உண்மையிலேயே விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பாதுகாப்பானதா அப்படின்னு பரிசோதனை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு விலங்குகளில் பரிசோதனை பண்ணாங்க, அடுத்து மனிதர்களையும் பரிசோதனை பண்ணாங்க. பெனிசிலின் உண்மையிலேயே ஒரு ஆன்டிபயாட்டிக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இதனால் இவங்க மேலும் இந்த பெனிசிலியம் அப்படின்ற பேரினத்திலே இருக்கக்கூடிய மற்ற இனங்கள், மற்ற ஸ்பீசிஸ் பற்றி ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் பெனிசிலியம் ரூபின்ஸ் அப்படின்ற இன்னொரு பூஞ்சை அது வந்து பெனிசிலின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸை கொண்டு இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பெனிசிலியம் நோட்டிடம் இதில் இருக்கிறத விட பெனிசிலியம் ரூபின்ஸில் அதிகமான பெனிசிலின் இருக்குது அப்படின்றத அந்த 3 பேரும் கண்டறிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய பெனிசிலினை அவங்க உற்பத்தி செஞ்சு வழங்கினாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போரில் நிறைய இராணுவ வீரர்கள் இந்த ஒரு பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயாட்டிக்னால காப்பாற்றப்பட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பெனிசிலின் போன்ற பல ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து அடுத்தடுத்து கண்டறியப்பட்டது. இருந்தாலும் பெனிசிலின் தான் முதல் ஆன்டிபயாட்டிக் கண்டறியப்பட்டது. இந்த பெனிசிலின் கண்டறியப்பட்ட பிறகு நிமோனியா, சிஃபிலிஸ் போன்ற பாதிப்புகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு அறிவிக்கப்பட்டு பெனிசிலின் தான் பயன்படுத்தப்பட்டது. ஸோ இவ்வளோ பெரிய சாதனை பண்ண அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்குக்கு 1944ஆம் ஆண்டு சர்பட்டம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இவர் சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படின்னு அழைக்கப்பட்டார். மேலும் 1945ஆம் ஆண்டு உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு, நோபல் பிரைஸ் இன் பிசியாலஜி ஆர் மெடிசன், அது 3 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. ஒன்று பெனிசிலினை கண்டறிஞ்ச அலெக்சாண்டர் ஃப்ளெமிங், அடுத்து பெனிசிலினை எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதை கண்டறிஞ்சு அதை அதிகமாக உற்பத்தி செஞ்ச ஹார்வர்ட் ஃப்ளோரி மற்றும் அந்த என்ஸ் செயின் அப்படின்ற அவங்க 2 பேர். ஸோ அந்த மொத்தமாக இந்த 3 பேருக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது. இருப்பினும் நார்மன் ஹீட்லி அவருமே இதில் மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. அவருக்கும்
எல்லோருக்கும் இது வழங்கப்படணும் அப்படின்னு நினச்சாங்க நிறைய விஞ்ஞானிகள். ஆனால் நோபல் பிரைஸ் வந்து அட் அ டைமில் 3 பேருக்கு மட்டும்தான் ஒரு பிரைஸ் வந்து வழங்க முடியும். ஸோ அதனால நார்மன் ஹீட்லிக்கு வழங்கப்படலை. இருந்தாலும் அவருக்கு மற்ற கௌரவங்கள் வழங்கப்பட்டது. ஒரு ஃபேமஸான சைட்டேஷனே இருக்குது. அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இல்லாமல் அந்த ஃப்ளோரியும் செயினும் இல்லை, ஃப்ளோரி இல்லாமல் ஹீட்லி இல்லை, ஹீட்லி இல்லாமல் பெனிசிலின் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் தான் அதனுடைய தொடக்கமாக இருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1955ஆம் ஆண்டு மார்ச் 11 அன்னைக்கு அவருடைய 73 வயசில் இறந்து போனாங்க. இது இப்போ அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் வந்து இறந்து போயிட்டாலும் அவர் வந்து அந்த செயின்ட் மேரிஸ் ஹாஸ்பிட்டலில் ஆய்வு செஞ்ச அந்த ஆய்வுக்கூடம், அந்த லேப்ரட்டரி, அது இன்றைய காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் லேப்ரட்டரி மியூசியமாக வந்து இருக்குது. இன்றைக்கி போனாலும் வந்து அங்கே பார்க்க முடியும். ஸோ இப்பேற்பட்ட அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் தான் இவருடைய மருத்துவத்தில் ஆற்றின பங்களிப்புகள் மற்றும் சாதனைகள். ஸோ இந்த அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.